பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் உலகக்கோப்பை வென்ற முன்னாள் கேப்டனுமான இம்ரான்கானின் உடல்நலம் மோசமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் 14 முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் கேப்டன்கள் அவருக்கு உடனடியாக மருத்துவ பராமரிப்பு வழங்கவும் மனிதாபிமான முறையில் சிறையில் நடத்தவும் பாகிஸ்தான் அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் 2023ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்று ராவல்பிண்டியில் உள்ள அடியாள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பும் கூட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையிலேயே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளின் சூழ்ச்சி காரணமாக இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவிய செய்தி உலக அளவில் கவனம் பெற்று கடும் கண்டனங்கள் கிளம்பியது. அந்த சமயத்தில் இம்ரான்கானை பார்க்க அனுமதிக்குமாறு அவரது சகோதரிகள் அடியாள சிறைசாலை முன்பு பிடிஐ கட்சியினருடன் போராட்டம் நடத்தியதும் அவர்கள் மீது பாகிஸ்தான் காவலர்கள் வன்முறையை கையாண்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன்கள் அடங்கிய 16 பேர் கொண்ட குழு இம்ரான்கானுக்கு கண்ணியமான மற்றும் மனிதாபிமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இம்ரான்கானின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தான் அரசு முறையாக வெளியிட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஜாம்பவான் கிரிக்கெட் வீரர்கள் சுனில் கவாஸ்கர் மற்றும் கபில் தேவ் ஆகியோர் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளது கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கானின் உடல்நலம் மோசமடைந்து வருவதாகவும் அவரது கண் பார்வை குறைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த கடிதம் வந்துள்ளது. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், கிரேக் செப்பால் உட்பட 14 முன்னாள் கேப்டன்கள் கையெழுத்திட்டுள்ள இக்கடிதத்தில் அவர் விரும்பும் தகுதி வாய்ந்த நிபுணர்களிடம் இருந்து உடனடியாக போதுமான மற்றும் தொடர்ச்சியான மருத்துவ கவனிப்பு இம்ரான்கானுக்கு வழங்கப்பட வேண்டும் என இந்த குழு பாகிஸ்தான் அதிகாரிகளை கோரியுள்ளது. அவரது உடல்நல பிரச்சனைகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் கேப்டன்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க மனிதாபிமான மற்றும் கண்ணியமான சிறைசாலை நிலைமைகள், நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் வழக்கமான சந்திப்புகள் மற்றும் நியாயமான வெளிப்படையான சட்ட செயல்முறைகளை எந்தவித தாமதமும் இன்றி அணுகும் உரிமை ஆகியவற்றையும் இம்ரான்கானுக்கு தரப்பட வேண்டும் என்று இந்த குழு வலியுறுத்தியுள்ளனர். சமீபத்தில் இம்ரான்கான் தனது வலது கண்ணில் சுமார் 85% பார்வையை இழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த செய்தி இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் இடையேவும் கிரிக்கெட் உலகிலும் பெரும் கவலையை உருவாக்கியது. உலக கிரிக்கெட்டில் ஒரு புகழ்பெற்ற வீரரான இம்ரான்கான் பாகிஸ்தானை 1992ஆம் ஆண்டு உலக கோப்பையை வெற்றி பெற வழிநடத்தினார். அவரது திறமை, மன உறுதி, தலைமைத்துவம் மற்றும் விளையாட்டு திறன் ஆகியவை எல்லைகளை தாண்டி தலைமுறைகளை ஊக்கப்படுத்தின என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்ரான்கானின் கண் பார்வை குறைவு மற்றும் உடல் நலம் மோசமடைந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் 14 பேர் கொண்ட கிரிக்கெட் முன்னாள் கேப்டன்கள் கூட்டு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.